بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருள் பொங்கும் ரமலான் மாதத்தினுடைய லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கிற ஒற்றைக்குடை இரவுகளில் 27வது இரவை நாம் அடைந்திருக்கிறோம். பொதுவாக இந்த இரவு மட்டும்தான் லைலத்துல் கத்ருடைய இரவு என்று பெரும்பான்மையான முஸ்லிம்களிடத்தில் இப்படியான ஒரு நம்பிக்கை இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த தினத்தில் மட்டும் எல்லா பள்ளிவாசல்களும் நிரம்பி வழியும். பள்ளிவாசல்களில் விசேஷ தொழுகை என்ன, சீரியல் லைட்டுகள் என்ன, சிறப்பு பிரார்த்தனைகள் என்ன, சிறப்பு பயான்கள் என்ன, சகருடைய உணவு என்று எல்லா பள்ளிவாசல்களும் இந்த இரவை மட்டும் குறிவைத்து இது ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நாளை போன்று சித்தரிப்பதை நாம் பார்க்கின்றோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இரவுல தான் லைலத்துல் கத்ருடைய இரவு இறங்குது, பிற 27 தான் லைலத்துல் கத்ருடைய இரவு என்ற ஒரு நம்பிக்கை அவர்களிடத்தில் இருக்கிறது. இந்த நம்பிக்கைக்கு அடிப்படையான காரணம் என்ன, ஏதாவது ஆதாரங்கள் இருக்கிறதா என்று சொன்னால் எந்த விதமான ஆதாரங்களும் சான்றுகளும் கிடையாது. இந்த இரவு தான் லைலத்துல் கத்ருடைய இரவு என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பல செய்திகளை நாம மறுக்க வேண்டியது வரும். ரசூலா கடைசி ஒற்றைகளில் நீங்கள் என்ன செய்யுங்க, லைலத்துல் கத்ருடைய இரவை தேடுங்க அப்படின்னு சொன்னாங்க. கடைசி ஒற்றையினுடைய கடைசி 10 ஒற்றைகளில் நீங்கள் லைலத்துல் கத்ருடைய அந்த இரவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்ப இப்படி சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பிற 27 மட்டும்தான் லைலத்துல் கத்ருடைய இரவு என்று எப்படி சொல்லியிருப்பாங்க? இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, லைலத்துல் கத்ருடைய இரவு எந்த நாளில் என்று ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லுவதற்கென்று வர்றாங்க ரசூல்லா. அப்படி வரும் பொழுது 2 குலத்தவர்கள் என்ன செய்யறாங்கன்னா சண்டையிட்டு போடுறாங்க. அப்ப அந்த சண்டையை விலக்கி விடவும், அந்த சண்டையினுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுல முழு கவனமாக இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க, நான் லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி உங்களுக்கு நான் அறிவிப்பதற்காக வேண்டி வந்தேன். இப்பொழுது நான் அது என்ன செய்யப்பட்டுட்டேன், மறக்கடிக்கப்பட்டுட்டேன், எனக்கு அது மறந்துருச்சு. எந்த நாள் என்று அல்லாஹ் எனக்கு அறிவித்து கொடுத்தான், அந்த நாளை நான் மறக்கடிக்கப்பட்டு விட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே என்ன செய்யறாங்கன்னா சொல்லி காட்டுறாங்க. அப்ப அல்லாஹ்வே அதை அறிவித்து கொடுத்து அல்லாஹ்வே அதை மறக்கடிக்கவும் செஞ்சிட்டான். அவங்களுடைய ஏற்பாடு தான் அது.
ஏன்னா அந்த நாளை மட்டும் சொன்னா அந்த நாளில் மட்டும் இவங்க விசேஷமா கொண்டாடுவாங்க என்ற காரணத்தினாலவோ என்னவோ தெரியல, அல்லாஹ்வே அதை மறக்கடிக்கவும் செஞ்சுட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே நான் ஒன்றை மறந்துட்டேன் என்று சொன்ன ஒரு விஷயத்தை இவங்க என்ன செய்யறாங்க, இந்த ஒரு நாள் தான் என்று குறிப்பிட்டு கொண்டாடக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இவர்கள் சொல்லக்கூடிய பிரதானமான ஆதாரங்கள்ல ஒரு ஆதாரம் என்னன்னு கேட்டா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன ஒரு செய்தி, லைலத்துல் கத்ருடைய இரவு 27 தான் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதை தான் என்ன செய்வாங்க, முன்னும் ஆதாரமா வைப்பாங்க. அப்ப இது இப்னு அப்பாஸ் சொன்னது பொய்யா, அவர் ஒரு நபித்தோழராச்சே, அவர் சொல்றது எப்படி பொய்யா இருக்கும் அப்படின்னு என்ன செய்யறாங்க, ஒரு வாதத்தை முன் வச்சு இப்னு அப்பாஸ் சொன்னார்ல அப்படிம்பாங்க. இப்னு அப்பாஸ் சொன்னா ஏத்துக்கலாமா ஏத்துக்கொள்ளக்கூடாதான்றது ரெண்டாவது. அவர் ஒரு செய்தியை சொன்னார்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் அதுதான் ஹதீஸ், இல்லை என்று சொன்னால் அது இப்னு அப்பாஸுடைய கருத்து தான். இப்னு அப்பாஸ் அப்படி சொன்னாரா இல்லையான்றது ரெண்டாவது பார்ப்போம். இப்னு அப்பாஸே அப்படி சொல்லி இருந்தாலும் கூட அது இப்னு அப்பாஸுடைய கருத்து தானே தவிர, இப்னு அப்பாஸ் என்ற நபித்தோழருடைய கருத்து தானே தவிர அந்த 27 என்று நாம் என்ன செய்ய முடியாது, அவர் சொன்னதை நாம் ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது. மேலும் அவரு அப்படிதான் சொன்னாரா அப்படின்னு கேட்டா அப்படி சொல்லல. அவர்கிட்ட கேட்கப்படுது, லைலத்துல் கத்ர் இரவு 27 இருக்குதான் கேட்கப்படுது. அப்படி கேட்கும் போது ஒரு மனுஷன் என்ன சொல்லுவாரு, ஆமா 27 இருக்கும் பாரு, அப்படிதான் ஒரு பதில் சொல்றாரு. அந்த ஹதீஸை நீங்க பாத்தீங்கன்னா லைலத்துல் கத்ருடைய இரவு 27 இருக்கா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார், ஒரு தாபி கேட்கிறார். அப்படி கேட்கும் பொழுது ஆமா 27 இருக்கு அப்படின்றாரு. 27 இருக்கு என்று சொன்னதை ஆதாரமாக என்ன செய்யறாங்க, 27 சொல்லிட்டார்ல, 27 அவர் எதுக்கு சொன்னாரு, 27 தான் இருக்கு, அதுல மட்டும் தான் இருக்கு, வேற எதுவும் இல்லைன்ற கருத்துல சொல்லல. 21 இருக்கு, 23 இருக்கு, 25 இருக்கு, 27 இருக்கு, 29 இருக்கு என்ற கருத்தில் 27 இருக்கான்னு கேட்கும்போது ஆமா 27 இருக்கு அப்படின்னு சொன்னாரே தவிர 27 தான் இருக்கு, அதுதான் லைலத்துல் கத்ருடைய இரவு, அதுல நீங்க தேடிக்கீங்க அப்படின்ற கருத்துல அவர் சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் இவங்க திருமறை குர்ஆனிலிருந்து ஆதாரம் காட்டுவாங்க, லைலத்துல் கத்ருடைய இரவு 27 தான் அப்படின்றதுக்கு என்ன செய்வாங்கன்னா, ரொம்ப அழகான முறையில பயான்லாம் நடக்கும். நீங்க பள்ளியாசலுக்குள்ள போனீங்கன்னா இதுதான் ஆதாரமாகவே என்ன செய்வாங்க, எடுத்து வைப்பாங்க. என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டா, இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நாம் தான் இந்த குர்ஆனை லைலத்துல் கத்ருடைய இரவிலே இறக்கி வைத்தோம். வமா அதராக்கமா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் இரவு என்றால் என்னவென்று உமக்கு தெரியுமா? லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், லைலத்துல் கத்ர் என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது. தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா அப்படின்னு அந்த வசனம் தொடங்குகிறது. இதுல இந்த வசனம் தான் லைலத்துல் கத்ர் என்பதற்கு ஆதாரம், 27 என்பதற்கு ஆதாரம் அப்படின்றாங்க. இது என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னா, இந்த அத்தியாயத்துல 3 இடத்துல லைலத்துல் கத்ர் என்ற வார்த்தை இடம்பெறுகிறது. இந்த அத்தியாயத்துல 3 இடத்துல இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் இந்த ஒரு இடம், வமா அதராக்கமா லைலத்துல் கத்ர் என்ற இந்த ஒரு இடம், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் இந்த ஒரு இடம், இந்த 3 இடத்துல இடம்பெறுகிறது. இந்த 3 இடத்துலையும் லைலத்துல் கத்ர் என்ற இடம் இடம்பெறுது இல்லையா, இந்த லைலத்துல் கத்ர் என்ற இந்த வார்த்தை வந்து 9 எழுத்துக்களை கொண்டது. லைலத்துல் கத்ர் என்ற இந்த வார்த்தை 9 எழுத்துக்களை கொண்டது. லாமு, யா, லாமு, தே, லாம் அலிஃப், லாமு, காஃப், தால், ரே, இந்த 9 எழுத்துக்களை கொண்ட. அல் கத்ர்னா 5 எழுத்து, லைலத்துன்னு சொன்னா 4 எழுத்து. இப்ப 4 5 9, லைலத்துல் கத்ர் என்ற இந்த வார்த்தை வந்து 9 எழுத்துக்களில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. 9 எழுத்து வருது. அப்ப 3 9 எத்தனை, 3 9 27. இதான் ஆதாரம். இவங்க ஆதாரம் காட்டுறாங்க பாருங்க, குர்ஆன்ல இருந்து ஆதாரம் காட்டுறேன்னு சொல்லிட்டு 3 9 27 3 இடத்துல வந்திருக்கான். 3 இடத்துல வந்திருக்கிறதுனால அது 27 தான் அப்படின்னு சொல்லி பெரிய ஆதாரமாக என்ன செய்வாங்க, இப்படி சமர்ப்பிப்பாங்க. இதுல ஒரு யாருக்காவது இது அறிவுள்ளவங்க இது ஆதாரமா ஏத்துப்பாங்களா? ஆதாரம்னா திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் அது 27 என்று சொல்லி இருக்கோம், அதுதான் ஆதாரம். 3 இடத்துல வருது, 3 9 27, 3 9 27 தான். 3 9 27ன்றது மாற்று கருத்து இல்ல. லைலத்துல் கத்ருடைய இரவு 27 என்பதுக்கு அதுல ஆதாரம் இருக்கா என்று கேட்டால் எந்த ஆதாரமும் கிடையாது.
அப்ப தவறான ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் என்ன செய்யறாங்கன்னா, இன்னைக்கு மட்டுமே இந்த நாளை பிரதானமாக இபாதத்துகள் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். 29ல விட்டுருவாங்க, 21, 23, 25 என்ன செஞ்சிருவாங்க, விட்டுருவாங்க. அந்த நாள்ல கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியங்கள், அந்த நாள்ல ஏதோ ஒரு நாள் 23லயோ 21லயோ 25லயோ லைலத்துல் கத்ருடைய இரவாக இருந்தது என்று சொன்னால், அதுல நமக்கு கிடைக்கக்கூடிய பல நன்மைகளை எல்லாம் என்ன செய்யறாங்க, மக்கள் இழந்து போறாங்க. இதுல மக்களுடைய பெரும்பான்மையான நம்பிக்கை இப்படி இருக்கிறது என்பதை நாம கவனத்தில் கொள்ளணும். நாம தொடராக மரணம், மன்னரை, மறுமை தொடர்பான செய்திகளை நம்ம பார்த்து கொண்டு வர்றோம். அதுல மஹ்ஷருடைய அந்த மைதானத்தில் எல்லோரும் ஒன்று திரட்டப்பட்டதுக்கு பிறகு என்ன மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படும், மனிதர்கள் எப்படி எல்லாம் பிரிஞ்சு போவாங்க, அந்த கடுமையான வெப்பத்துல அல்லாஹ் யாருக்கெல்லாம் அரிசினுடைய நிழலை வழங்குவான் என்பது தொடர்பான செய்திகளை நாம் அறிந்து வந்தோம். அதே போன்று சில விசாரணைகள் எல்லாம் எப்படி விசாரணைகள் நடக்கும் என்பதையும் நாம அறிந்திருக்கிறோம். இந்த விசாரணைகளுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா, சிலர்களுக்கு அல்லாஹ் தீர்ப்பளித்து விடுவான், நீங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போங்க, நீங்க எல்லாம் நரகத்துக்கு போங்க என்று என்ன செய்வான், அல்லாஹ் தீர்ப்பளித்து விடுவான். அப்ப சொர்க்கத்துக்கு போறதுக்கு என்றே ஒரு பெரிய கூட்டம் நிற்கும். அந்த சொர்க்கத்துக்கு எப்படி போவாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொல்லி காட்டுறாங்க, சிராத் என்று சொல்லக்கூடிய ஒரு பாலம் இருக்கிறது. அந்த பாலத்தை கடக்காமல் யாரும் என்ன செய்ய முடியாது, சொர்க்கத்திற்கு போக முடியாது. அது நபிமார்களாக இருந்தாலும் சரி, ஷஹீதுகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அந்த சிராத் என்ற பாலத்தை கடக்காமல் என்ன செய்ய முடியாது, சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது. அப்ப இந்த சிராத் என்ற பாலத்தை யாரு ஈஸியாக கடப்பார்கள், யார் சிரமத்தோடு கடப்பார்கள், யாருக்கு அந்த பாலத்தை கடக்க முடியாமல் யாரு தவறி கீழே விழுவார்கள், ஒரு நரகம், அந்த நரகத்துக்கும் அந்த சொர்க்கத்துக்கும் இடையில் ஒரு பாலம் இருக்கிறது, பெரிய நரகம். அந்த நரகத்துக்கு மேல ஒரு பாலத்தை எல்லாம் அமைச்சிருப்பான். அந்த பாலத்துல ஏறிதான் என்ன செய்யணும், அந்த நரகத்தை தாண்டி தான் சொர்க்கத்துக்கு போகணும். அப்ப அப்படி போகும் பொழுது யார் யாரெல்லாம் சீக்கிரம் போவா, யார் யாரெல்லாம் போக முடியாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அந்த பாலத்தை யார் ஈஸியாக கடந்து விடுவார்கள் என்று சொன்னால், யார் அதிகமான அமல்கள் செய்திருக்கிறார்களோ, நிறைய நன்மைகளை யார் செய்திருக்கிறார்களோ அவர்கள் அந்த பாலத்தை ஈஸியாக கடந்து விடுவார்கள். நம்ம நாளை மறுமையில போய் தான் நம்ம நிற்போம். கூட கொஞ்சம் தொழுது இருக்கலாமே, கூட கொஞ்சம் நோன்பு வச்சிருக்கலாமே, கூட கொஞ்சம் நன்மையான காரியங்களை செஞ்சிருக்கலாமே, இன்னும் அதிகமான தான தர்மங்களை செஞ்சிருக்கலாமே என்று நமக்கு அப்பதான் தெரியும். இந்த பாலத்தை கடக்கிறதுக்கு முன்னாடி தான் நமக்கு தெரியும், இன்னும் கொஞ்சம் தொழுது இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நோன்பு வச்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் தான தர்மம் செஞ்சிருக்கலாம். ஏன்னா அந்த நல்லமல்கள் செய்தவர்கள் தான் ஈஸியா கடப்பார்கள். எவ்வளவு தூரம் நம்ம நல்லமல் செய்திருக்கிறோமோ அவங்க தான் அந்த பாலத்தை கடக்க முடியுன்றாங்க ரசூல்லா. அந்த பாலத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இப்படி சொன்ன உடனேயும் சஹாபாக்கள் கேள்வி கேட்கிறாங்க, குல்னா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, வமல் ஜஸ்ரு, இந்த பாலம்ன்றீங்க, அந்த பாலம்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, மதஹலத்துன் மஸில்லத்துன், அது பாலம் எப்படிப்பட்ட பாலம்னு சொன்னா வழுக்கிற பாலம். இந்த பாலமே எப்படி இருக்கும்னா வழுக்கும், ரொம்ப வழுக்கும். மஸில்லத்துன், சறுக்கிற பாலம், ரொம்ப சறுக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் அந்த பாலம் இருக்கும். அலைஹி ஹதாதீபு வ கலாலீபு, அதன் மீது கடுமையான அந்த முட்களும் இரும்பாலான கொக்கிகளும் அதன் மீது இருக்கும். அந்த பாலத்துல எப்படி இருக்கும்னு சொன்னா முள்ளுகள், கடுமையான முள்ளு இருக்கும். அதே போன்று இரும்பாலான கொக்கிகள் என்ன செய்யப்படும், அதன் மீது இருக்கும். ஹசகத்துன் மஃப்லஹத்துன், அதே போன்று அதனுடைய அளவு எப்படி இருக்கும்னா ரொம்ப நீண்டு இருக்கும், சும்மா சாதாரணமா சின்னதாலாம் இருக்காது. அது அளவு எப்படி இருக்குன்னா கடுமையான முறையில் நீண்டதாக, ரொம்ப பெரியதாக, பிரம்மாண்டமாக இருக்கும். அதுல ஒருத்தன் சிக்கிட்டான்னு சொன்னா அவன் அதுல இருந்து மீளவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு இரும்பு கொக்கிகள், அந்த மாதிரியான முட்கள். அதை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, யுகாலு லஹா அஸ்ஸஅதான், அந்த முட்களுக்கு சொல்லப்படும் சாதான் என்ற அந்த
சகதான் என்ற அந்த ஊரினுடைய கருவேல முள் இருக்குல்ல, அந்த மாதிரியான முள்ளாக அது இருக்கும் என்று அதுக்கு சொல்லப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பாலத்தை வர்ணிக்கிறாங்க. பாலம்னா சாதாரண பாலம் இல்லப்பா, நீ பாட்டு இறங்கி நடந்து போயிடறான்னு நினைக்காத. வழுக்கும், சறுக்கும், இரும்பாலான கொக்கிகள் இருக்கும், முட்கள் இருக்கும். அந்த கருவேல மரத்தினுடைய பெரிய பெரிய முட்களை போன்று அதனுடைய முட்கள் இருக்கும். அது எவ்வளவு நீளத்துக்கு இருக்கும்னா கடுமையான நீளமாகவும் அகண்டதாகவும் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க. அல் முஃமினு அலைஹா கத்தர்ஃபி, முஃமின் அதை எப்படி கடப்பார் என்று சொன்னால், ஒரு நல்ல முஃமினாக இருந்தால் கண் இமைக்கிற நேரத்துல போயிடுவார். அந்த பாலத்துக்கிட்ட தான் போய் நிற்போம், டக்குன்னு போயிடுவாருங்க. கண் இமைக்கிற நேரத்துல சட்டு செஞ்சிருவாரு, அவர் அங்க போயிடுவாரு அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ். அதே மாதிரி அடுத்து நன்மையான காரியங்களை செஞ்சவங்க எப்படி கடப்பாங்க அப்படின்னு சொன்னா, வகல் பர்கி, மின்னலை போன்று, ஒரு மின்னல் மாதிரி அங்க வந்தவொடனே ஒரு மின்னல் வேகத்துல என்ன செஞ்சவங்க போயிடுவாங்க. இதெல்லாம் யாருக்கு சாத்தியம்னா, யார் அதிகமான நன்மைகளை செஞ்சாலும் அவங்களுக்கு தான் சாத்தியம். நன்மைகள் அற்று போய் அங்க நின்றவன்னு சொன்னா நம்ம கடக்கவும் செய்யலாம், கடக்காமையும் போயிடுவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது கீழே வருது. அப்ப இது யாரு கடப்பார்கள்? நன்மை அதிகமாக செய்தவர்கள் கண்ணிமிக்கிற நேரத்தில் கடப்பார்கள், அல்லது மின்னலை போன்று கடப்பார்கள். கர்ரீஹி, காற்றை போன்று, காற்று எப்படி அடித்து கொண்டு போகுமோ அதே போன்று காற்றை போன்று சில பேர் என்ன செய்வார்கள், கடந்து போவார்கள். அதே போன்று சிலர் எப்படி கடப்பார்கள் என்று சொன்னால், அஜாவீதில் ஹைலி, பந்தய குதிரையை போன்று, ஒரு ரிகாபி, பந்தய ஒட்டகத்தை போன்று கடப்பார்கள். பந்தயத்துல ஓடுதுல ஒட்டகம், பந்தயத்துல ஓடக்கூடிய குதிரை, அந்த குதிரை எந்த வேகத்தில் போகுமோ, ஒரு மணி நேரத்துக்கு அது எவ்வளவு தூரத்துக்கு போகுமோ அந்த மாதிரியான வேகத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் கடந்து போய்வார்கள். பந்தய ஒட்டகம் போகக்கூடிய வேகம், பந்தய குதிரை போகக்கூடிய வேகத்தில் என்ன செய்வார்கள், அந்த பாலத்தை என்ன செய்வார்கள், கடந்து விடுவார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாஜிம் முசல்லமும், சிலர்கள் காயங்களோடு என்ன செய்வார்கள், கடந்து விடுவார்கள். சிலர்கள் போவாங்க அப்படி காயப்பட்டு அடிபட்டு மிதிப்பட்டு இங்க குத்தி அங்க குத்தி ஏதாவது ஒரு கொக்கில மாட்டி அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு வகையில என்ன செஞ்சிருவான், அப்படி காயப்பட்டாவது என்ன செஞ்சிருவான், அப்படி சேர்ந்துருவான். நாஜின் மஹ்தூஷும், சிலர்கள் காயப்பட்டு கீழே விழுந்து விடுவார்கள். சிலர் காயப்படுவான், அங்க குத்தும், இங்கிருந்து உருவிட்டு போவான், அங்க போய் ஒரு இரும்பு ராடுல குத்தும், அங்கிருந்து உருவிட்டு போவான், இங்கிட்டு போய் குத்தும், இங்கிருந்து உருவிட்டு போவான், அங்கிட்டு போய் குத்தும். இப்படி எங்கும் அங்கமா குத்தி 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 கடைசி என்ன செஞ்சிருவான், கீழே விழுந்துருவான். சிலர் காயப்பட்டு போய் சேர்ந்துருவாங்க, சிலர் காயப்பட்டு கீழே விழுந்துருவாங்க, சிலர் நரகத்திலே என்ன செஞ்சிருவாங்க, விழுந்துருவாங்க. கடக்கவே முடியாம ஆரம்ப கட்டத்திலே என்ன செஞ்சிருவாங்க, நரகத்துல விழுந்துருவாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நரகத்தை பற்றி நமக்கு சொல்லி காட்டுறாங்க. நரகம்னா சும்மா கிடையாது, சொர்க்கத்துக்கு போறதுன்னா சும்மா கிடையாது. அந்த பாலத்தை, நரகத்தினுடைய பாலத்தை கடந்துதான் போக வேண்டும். அப்ப நரகத்தினுடைய பாலமே ரொம்ப கொடூரமாக இருக்கும், ரொம்ப மோசமானதாக இருக்கும். நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அதுல அங்க போய் நின்றுகிட்டு, அங்க இதெல்லாம் யாரு கடந்து போனாங்களோ அந்த கடந்து போனவங்க அங்க போய் நின்றுகிட்டு அல்லாஹ்விடத்துல கேட்பாங்களாம், இறைவா, எங்களோடு இந்த உலகத்துல பயணித்தவர்கள் அவர்கள் எல்லாம் நாங்களை காணமே, சொர்க்கத்துல காணமே, அவங்க எங்களோடு சேர்ந்து நோன்பு வச்சாங்களே, எங்களோடு சேர்ந்து அவர்கள் தொழுதார்களே, எங்களோடு சேர்ந்து அவர்கள் பிராணிகளை பலியிட்டார்களே, இவர்களை எல்லாம் காணமே அப்படின்னு சொல்லி சொர்க்கத்துக்கிட்ட போய் நின்றுகிட்டு சிலர்கள் அல்லாஹ்விடத்துல கோரிக்கை வைப்பாங்களாம். அப்ப அல்லாஹ் என்ன செய்வான், சில யாருடைய உள்ளத்துல ஒரு தீனார் அளவுக்கு ஈமான் இருக்கிறதோ அவங்களுக்காண்டி பரிந்துரை செய்யுங்க அப்படிமா. யாருடைய உள்ளத்துல ஒரு அரை தீனார் அளவுக்கு ஈமான் இருக்கிறதோ அவங்களுக்கு என்ன செய்யுங்க, பரிந்துரை செய்யுங்க அப்படிமா. யாருடைய நெற்றியில தொழுதுக்கான அசர்கள் இருக்கிறதோ, அடையாளங்கள் இருக்கிறதோ அவங்களுக்காண்டி பரிந்துரை செய்யுங்க அப்படிமா. இப்படி அல்லாஹ் சொல்லிக்கொண்டே கடைசியில அவனே சில பேரை என்ன செய்வான், அல்லாஹ்வே சில பேரை அல்லாஹ் வெளியேற்றுவான். கரிக்கட்டைகளாக இருப்பார்கள், சொர்க்கத்தினுடைய நீரிலே அவர்கள் முக்க வைக்கப்படுவார்கள். அது மாவுல் ஹயாத் என்று சொல்லப்படுகிறது, உயிர்ப்பிக்கக்கூடிய நீர் என்று சொல்லப்படுகிறது. அந்த நீரிலே அல்லாஹ் முக்கி எடுப்பான். முக்கி எடுத்த உடனேயும் அப்படியே சில பதர்களில் வளருகிற சில புற்பூண்டுகளை போன்று அவர்கள் நேசுவார்கள், முளைத்து வருவார்கள். அவர்களை கொண்டு போய் சொர்க்கத்தினுடைய வாசல்ல கொண்டு போய் விட்டுருவான் அல்லாஹ். ரொம்ப நரகத்திலே கடந்து வெந்து கரிக்கட்டையாகி
பல வேதனைகள், பல சோதனைகள், பல நரகத்தினுடைய அந்த வேதனைகளை எல்லாம் அனுபவித்ததற்கு பிறகு அல்லாஹ் சிலரை வெளியேற்றி அவர்களை நீர்ல முக்கி எடுத்து கொண்டு போய் என்ன செய்யும், அவங்க அப்படியே பல என்று முத்துகளை போன்று மின்னுவார்கள். அவங்க கொண்டு போய் சொர்க்கத்துடைய வாசலை கொண்டு போய் அல்லாஹ் விட்டுருவானா. யா அல்லாஹ், அல்லாஹ் கேட்பானா, வேற எதுவும் வேணுமான்னு கேட்பானா. சொர்க்கத்து வாசல் வரையும் கொண்டு வந்துட்டியே, இது போதும் எனக்கு, வேற எதுவும் கேட்க மாட்டீங்கள, நான் வேற எதுவும் கேட்க மாட்டேன் அப்படிமானா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, இந்த சொர்க்கத்து வாசல் வரை வந்துட்டேன், கொஞ்சம் உள்ள எட்டி பார்க்கறதுக்கு கொஞ்சம் அனுமதி கொடு அப்படின்னு கேட்பானா. சரி, இதுக்கப்புறம் வேற எதுவும் கேட்பியா அப்படின்னு கேட்பானா. இல்ல, இதுக்கப்புறம் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொர்க்கத்து வாசலை தாண்டி எல்லாம் உள்ள விட்டுருவானா. அது உள்ள விட்டது பிறகு அதை பார்த்தா அது பிரம்மாண்டமா இருக்குமா சொர்க்கம். அது ஒன்னொன்னையும் பார்க்கும் போது எனக்கு ஆசை ஏற்படுமா, இதை நம்ம அனுபவிக்க முடியலையே, இதை அனுபவிக்க முடியலையேன்னு உன்னுடைய உள்ளம் அப்படியே அங்கலாய்க்குமா. திருப்பி அல்லாட்ட கேட்பானா, அல்ல யாழ்லா கொஞ்சம் உள்ள விட்டுறேன் அப்படிமானா அல்லாட்ட. இதுக்கு மேல எதுவும் கேட்க மாட்டியப்பா அப்படிமானா அல்லா. இல்ல, இதுக்கு மேல எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு திருப்பி அவனை சொர்க்கத்துக்குள்ளே எல்லாம் செஞ்சிருவான், விட்டுருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. புகாரியில 7439வது செய்தியாக இது பதிவு செய்யப்படுகிற நீண்ட ஹதீஸ். அந்த சிராத் என்ற பாலத்தை குறித்து இதுல வருகிற இன்னும் பல செய்திகள் இது வருகிறது. அப்ப நரகம் என்று சொன்னால் அது மிக பிரம்மாண்டமானது. அதனுடைய பாலமே ரொம்ப கடினமானதாக இருக்கும். நம்ம நரகம் எப்படி இருக்கும் பாருங்க. நரகத்தை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஜஹன்னம், நரகம் அன்றைய நாளில் இழுத்து கொண்டு வரப்படும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இழுத்து கொண்டு வருதுன்னா என்ன தெரியுமா, அந்த நரகத்தை சுற்றி 70 சங்கிலிகள் இருக்கும். அந்த 70 சங்கிலிகளிலும் 7000 சங்கிலிகள் இருக்கும். 7000 சங்கிலியிலும் ஒவ்வொரு சங்கிலியிலும் 70,000 மலக்குமார்கள் இருப்பார்கள். இந்த நரகத்தை சுற்றி எப்படி அல்லாஹ் அந்த நரகத்தை இழுத்துட்டு வருவான் அப்படின்னு சொன்னா, 7000 சங்கிலிகள் அதுல கோர்க்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு சங்கிலியிலும் 70,000 மலக்குகள் அதை என்ன செய்வார்கள், இழுத்து கொண்டு வருவார்கள். அவ்வளவு பிரம்மாண்டமானது. நரகம்ன்றது சும்மா சாதாரண ஒரு சின்ன ஒரு இடம் கிடையாது, அது மிக பிரம்மாண்டமான ஒரு இடம். அது 70,000 மலக்குகள் ஒவ்வொரு சங்கிலியும் பிடிச்சி இழுத்துட்டு வர்றாங்கன்னா மலக்குமாரனுடைய பலம் எவ்வளவு, அவங்க பலமே பிரம்மாண்டமான பலம். அல்லாஹ் அவங்க கொடுத்திருக்கிற பலத்தை பல்வேறு வடங்கள்ல பல்வேறு வசனங்களை நமக்கு சொல்லி தர்றான். ஒரு ஊரையே புரட்டி போடுற அளவுக்கு ஒரு பலம் உள்ளவர்கள் மலக்குமார்கள். அப்படிப்பட்ட மலக்குமார்களில் ஒரு சங்கிலியை எடுத்துட்டு வருவதற்கு 70,000 மலக்குமார்கள், ஒவ்வொரு சங்கிலிக்கும் 70,000 மலக்குமார்கள் என்று சொன்னால் அப்ப அந்த நரகத்தினுடைய அளவு எவ்வளவு இருக்கும், அதனுடைய பிரம்மாண்டம் எவ்வளவு இருக்கும், அதனுடைய நீளம் எவ்வளவு இருக்கும், அதனுடைய ஆழம் எவ்வளவு இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. சஹாபாக்கிட்ட உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு சத்தம் ஒண்ணு கேட்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இந்த சத்தம் என்ன சத்தம் தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வும் அவனுடைய தூதருமே அறிந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 70,000 வருடத்துக்கு முன்னால் 70,000 வருடத்திற்கு முன்னால் அல்லாஹ் இந்த நரகத்தினை நோக்கி ஒரு கல்லை அல்லாஹ் போட்டான். அந்த கல் அப்படியே வந்து 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 இப்பொழுதுதான் அதனுடைய ஆழ பகுதியை அடைந்திருக்கிறது. அதனுடைய சத்தம் தான் இது. அல்லாஹ் உணர்த்தி காட்டுறான் அவங்களுக்கு. அந்த சத்தத்தை அல்லாஹ் அவங்களுக்கு ஏற்படுத்தி காட்டுறான். அந்த சத்தம் தான் இது. 70,000 வருடத்துக்கு முன்னால் போடப்பட்ட ஒரு கல்லினுடைய அந்த அந்த கல்லு இப்பொழுதுதான் சேர்ந்திருக்கிறது. 70,000 வருடத்துக்கு பின்னால் தான் இந்த நரகத்தினுடைய ஆழத்துக்கு சேர்ந்திருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. ஒரு மேல இருந்து வரக்கூடியது எவ்வளவு நேரம் ஆகும், ரொம்ப தூரத்துல இருந்து வர்றதே ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துல வந்துருது. மழை நீர் வருது, மழை நீர் அதனுடைய மேகத்திலிருந்து வருது. எவ்வளவு நேரம் வரும், 1 மணி நேரமா அங்கிருந்து இங்க வர்றதுக்கு ஆகும், 1/2 மணி நேரம் ஆகும் அங்கிருந்து இங்க வர்றதுக்கு, ஒரு சில நிமிடங்கள் ஆகும். அந்த மேகத்துல குளிர்ந்த காற்று பற்றது என்று சொன்னால் அது மழையாக மாறி அந்த நீர்த்துளி கீழே இந்த பூமிக்கு வருவதற்கு எவ்வளவு செகண்ட் ஆகும்னு சொன்னா ஒரு சில நிமிடங்கள், ஒரு சில செகண்ட் தான் ஆகும், அவ்வளவுதான் ஆகும். அதுக்குள்ள இங்க வந்துடும். அப்ப எங்கேயோ இருக்கிற மேகத்துல பொழியக்கூடிய அந்த நீர் இந்த பூமிக்கு வருவதற்கு சில நிமிடங்கள் ஆகிறது. ஒரு பிளைட்ல போயிட்டு இருக்கான், அவனை தூக்கி போடுறான், உடனே கீழே விழுந்துரும். எவ்வளவு தூரத்தில் ஒன்றை தூக்கி போட்டாலும் அது வருவதற்கு ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே எடுத்துக்கொள்ளும், அல்லது ஒரு 5 நிமிடம் 10 நிமிடங்கள் மட்டுமே எடுத்துக்கொள்ளுமே தவிர ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ளுமா எவ்வளவு தூரத்துல போட்டாலும் ரொம்ப நேரம் எடுக்காது. அப்ப 70,000 அளவுக்கு அது நேரம் எடுத்துக்கொள்கிறது என்று சொன்னால்
அதனுடைய ஆழம் எவ்வளவு இருக்கும், எவ்வளவு ஆழம் பாருங்க. அதுலதான் போட்டு ரொப்பம் அல்ல, கற்களையும் மனிதர்களையும் ஜின்களையும் ஒவ்வொரு மனிதனையும் மாமிச போட்டு அதுல கொண்டு போய் எல்லாம் ரொப்புவோம் அல்ல. ரொப்புனா கூட அந்த அதுல வந்து இன்னும் கேட்குமா நரகம், அல்ல கேட்பானா இன்னும் ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்பானா, இன்னும் எதையாவது போடவான்னு கேட்பானா. ஹல்மின் மசீத், நரகம் கேட்குமா ஹல்மின் மசீத், இன்னும் ஏதாவது இருக்கா, அல்ல போதுமான்னு கேட்பானா. மனிதர்களை போட்டுட்டேன், ஜின்களை போட்டுட்டேன், கற்களை போட்டுட்டேன், எல்லாத்தையும் போட்டு நரகத்துல போட்டுட்டேன், உனக்கு போதுமா என்று அல்லாஹ் கேட்பானா நரகத்தை நோக்கி. இன்னும் ஏதாவது இருக்கிறதா என்று நரகம் கேட்குமா. அப்போ அல்லாஹ் தன்னுடைய ஒரு காலை வச்சு ஒரு மிதிப்பானா நரகத்தை. அப்பதான் நரகத்துக்கு திருப்தி கிடைக்குமா. அவ்வளவு பிரம்மாண்டமானது அந்த நரகம், அவ்வளவு ஆழமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி அது இழுத்து கொண்டு வரப்படும். அது இழுத்து கொண்டு வரப்படும் பொழுது அதனுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், அதனுடைய நெருப்பு ஜுவாலைகள் எப்படி இருக்கும், அவருடைய சத்தங்கள் எப்படி இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. திருமறை குர்ஆன்ல கூட அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இதா ரஅத்துஹும் மின் மகானின் பஈத், தூரத்திலே அந்த நரகம் இழுத்து கொண்டு வரப்படும், தூரத்துல இருக்குமா. இங்கே இருப்பவர்கள் சமிஉலஹா தகையலன் வ ஸபீரன், அதனுடைய இரைச்சலையும் அதனுடைய கொந்தளிப்பையும் அவர்கள் கேட்பார்கள். எங்கேயோ இருக்கும் நரகம், எங்கேயோ ஒரு இடத்துல அந்த நரகத்தை வந்து இழுத்து கொண்டு வந்து இருப்பாங்க. இவன் தூரத்துல இருக்கிற மனுஷன் அதனுடைய இரைச்சலை கேட்பான், அதனுடைய கொந்தளிப்பை கேட்பான். சாதாரணமா தீ பத்துனா சரசரன்னு எரியுதுல, ஒரு பெரிய ஊடை பத்தி எரிஞ்சா எப்படி எரியும், டக்கு புக்கு அப்படியே ஒரு மாதிரியா அந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி அந்த நெருப்புடைய சத்தங்கள் இருக்கும். அப்ப அல்லாஹ் அந்த நரகத்தை கொண்டு வரும் பொழுது அப்படியே இரைச்சலா இருக்குமா, அப்படியே கொந்தளிக்கிற கொந்தளிக்கிற அந்த தன்மை அந்த நரகத்துல கேட்குமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப இழுத்து கொண்டு வரும் பொழுது அவ்வளவு அந்த சத்தங்களோடு அவ்வளவு கொந்தளிப்புகளோடு அந்த நரகம் இருக்கும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், கன்னஹு ஜிமாலத்துன் சுஃபுர், அது வந்து ஒட்டகத்தினுடைய மஞ்சளை போன்று அப்படியே பிரம்மாண்டமாக இருக்கும். அது வந்து எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால், பெரிய பெரிய கோட்டைகள் எப்படி எரிந்தால் எப்படி இருக்குமோ அது போன்ற அதனுடைய ஜுவாலை இருக்கும். தண்ணியை ஊத்துற உடனேயுமே அல்லது ஒரு பெட்ரோல் ஊத்துற உடனே புஷ்ணு இப்படி எரியுதுல, இப்படி ஒரு ஜுவாலை மாதிரி வந்து போகுதுல, அந்த ஜுவாலை எப்படி வந்து போகும் என்று சொன்னால் பெரிய கோட்டைகளை போன்று அந்த ஜுவாலைகள் வந்து போகும். அந்த நெருப்பு பிளம்பு, அந்த நெருப்பையுடைய அந்த ஜுவாலை வந்து பெரிய கோட்டைகளை போன்று வந்து போகும். அந்த நெருப்பு வந்து மஞ்சள் இருக்கக்கூடிய ஒட்டகத்தினுடைய நிறத்திற்கு அந்த நெருப்பு இருக்கும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அவ்வளவு கடுமையானது. ஒரு கங்கு இருக்குல்ல, சாதாரண நம்ம தீக்கங்கு, அந்த தீக்கங்கு நம்ம காலில் வச்சு மிதிச்சா என்ன ஆகும், நம்ம கால் சுடும் தான், ஆனா மிதிச்சுக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்துல அது அணைஞ்சு போயிடும். மிதிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு கட்டத்துல நம்முடைய காலினுடைய நீரை எடுத்து அது அணைஞ்சிரும். காலில் இருந்து நீர் வந்து வந்து அது என்ன செய்யும், அணைஞ்சு போயிடும். அப்படித்தான் ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நெருப்பு படுக்கையில் தான் அவர்கள் படுக்க வைக்கப்பட்டார்கள். அப்படியே நெருப்பு கங்குகளை போட்டு அது மேல அப்படி முதுக வச்சு படுக்க வைக்கிறது. அதுக்கு மேல அவர் நவன்றக்கூடாது, அசைஞ்சிடக்கூடாதுக்காக வேண்டி அது மேல பெரிய பாறாங்கல்ல தூக்கி வைக்கிறது. அவர் அப்படியே அதிலே கடந்து அகது அகது அல்லாஹ் அகது அல்லாஹ் அகது, அல்லாஹ் ஒருத்தன் தான், அல்லாஹ் ஒருத்தன் தான், என்ன வேதனைப்படுத்தினாலும் அல்லாஹ் ஒருத்தன் தான் அப்படின்னு வேதனையால கத்தி கத்தி கத்தியே அந்த நெருப்பெல்லாம் அணைந்ததுக்கு பிறகு, புகையாக வெளியே தள்ளியதுக்கு பிறகு கல்லை தள்ளி விட்டுட்டு அவரை தூக்குவாங்க, மீண்டும் கங்குகளை கொட்டுவார்கள், மீண்டும் படுக்க வைப்பார்கள். பின்னாடி ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, உமரல்லாவுடைய ஆட்சி காலத்தில் அவரை கூப்பிட்டு அவருடைய சட்டையை கழட்டி இவருடைய முதுகை பாருங்கள், இவருடைய உடலை பாருங்கள், சதையெல்லாம் அப்படியே பிண்டம் பிண்டமாக கலண்டு கீழே விழும். அவ்வளவுக்கு வேதனை தரப்பட்டது. ஆனால் அந்த கங்கு ஏன் அணைகிறது என்று சொன்னால், ஒரு கட்டத்துல அந்த கங்கு அப்படியே நம்முடைய உடலை தாக்கி 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 அதனுடைய நீரை, அதனுடைய அந்த வெப்பம் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய குளிர்ச்சியை பெற்று அது அணைஞ்சு விடும். இதுதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நரக இந்த நெருப்பினுடைய கங்கினுடைய வேதனை, அவ்வளவுதான். ஆனா மறுமையில அல்லாஹ் ஒரு கங்கை வைத்து ரொம்ப ரொம்ப சொற்பமான தண்டனையாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ரொம்ப நரக வேதனையிலேயே ரொம்ப கம்மியான வேதனை இதுதான். என்ன வேதனை? ஒரு நரக கங்கை கீழே வச்சு அது மேல அல்லாஹ் மனுஷனை நிக்க வச்சிருவான்.
அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அது காலை தாக்கும், தொடையை தாக்கும், இடுப்பை தாக்கும், நம்முடைய நெஞ்சை தாக்கும், உள்ளத்தை தாக்கும், தொண்டையை தாக்கும், தலையை தாக்கும், நம்முடைய மூளையை தாக்கும். மூளை அப்படியே கொத கொதன்னு அப்படியே கொதிச்சு அப்படியே கீழே உருகும். ஒரு கங்கனுடைய தன்மை, அது நரகத்தினுடைய ஒரு கங்கனுடைய தன்மை என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள். அப்ப நரகத்தினுடைய அந்த வேதனை, அது இன்னும் நரகத்துல என்னென்ன வேதனை இருக்கு, என்னென்ன உணவு தரப்படும், என்னென்ன பானம் தரப்படும், என்னென்ன ஆடைகள் தரப்படும், எப்படி எப்படி வேதனைகள் அளிக்கப்படும் என்று அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. நரகம்னா அது ரொம்ப கடுமையானது, ரொம்ப மோசமானது, அது ரொம்ப பிரம்மாண்டமானது, அது ஆழமானது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. இன்னும் சில செய்திகள் இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.